ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி தேங்காய் சட்னி, மதியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரசம் வச்சுருக்கேன். மல்லித்துவையல் நைட்டு அரைச்சது இருக்குது, ரைஸ் பண்ணிட்டேன். முருங்கைக்காய் கூட்டு வைக்கலான்னு முருங்கைக்காய் உப்பு மஞ்சள் பொடி போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். இன்னொரு இதில் வெங்காயம் கடுகு போட்டு வதக்கிட்டு முருங்கைக்காய் அதில் போட்டுடலாம். லேசாக உப்பு பார்த்துட்டு அடுத்து வந்து தேங்காய் சீரகம் மிளகாய் ஒரு இதில் அரைச்சி வச்சுருக்கேன். ஆமாம், முருங்கைக்காய் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் போட்டு அப்படியே வதக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அதில் உள்ள அந்த சாறு வச்சே சாப்பிட்றலாம். குழம்பு எதுவுமே தேவையில்ல, அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் மிளகாய் சீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க. முருங்கைக்காவை நல்லா வேக வச்சுட்டு அப்படியே போட்டு வதக்க வேண்டியதான். அவ்வளோதான். வெங்காயம் பெரிய பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கிறேன் நான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த முருங்கைக்காய் இன்றைக்கி தான் வச்சுருக்கு. இது வந்து வெறும் ஒயிட் ரைஸ்லேயே நாங்கள் சாப்பிட்ருவோம். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. என் வீட்டுக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் இருமல் மாதிரி இருக்குன்னு சொல்லி ரசம் வச்சு கொடுத்துருக்கு. அதுக்குள்ளே தலைவர் எந்திரிச்சு. என்னம்மா